ஒரு தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் இந்த மூன்று விஷயத்தையும் இணைக்கக்கூடியது அரசு. அப்படிப்பட்ட அரசு பற்றியும் அரசியல் நகர்வுகள் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடியவர் நமது செய்தி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பாஜக கவர்மெண்ட் மேல ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காரு. அதாவது பாஜக அவசர நிலை 50 ஆண்டுகள் முடிவடைய போகுது, ஸோ அதனால ஒரு கொண்டாடும் வகையில ஒரு நிகழ்வை அரேஞ்ச் பண்றாங்க. இந்த நிகழ்வை ஏன் இவங்க அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை மூடி மறைக்கணும், அதை திசை திருப்பணும், அதுக்காக இந்த ஈவெண்ட்டை அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஜெயராம் ரமேஷ் கிளப்பியிருக்காரு. பாஜக உண்மையிலே திசை மாற்றம் அரசியலில் அவங்க கில்லாடி. இப்போ இன்னைக்கு இந்த அவசர நிலை விஷயத்தை பேசணும் அப்படின்னா, அது உண்மையிலே அடுத்த காலத்தில் காங்கிரஸ் செஞ்ச மிகப்பெரிய தவறு, குறிப்பாக இந்திரா காந்தி செஞ்ச மிகப்பெரிய தவறு. 1975 ஜூன் மாதம் அது அமல்படுத்தப்படுது. சரியாக 21 மாதம் அது நடைமுறையில் இருக்குது. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு அப்புறம் அது நீட்டிப்பு செஞ்சுட்டே போயிட்டு 1977 மார்ச்சில் அது முடிவுற்றதுக்கு பிறகு அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த இன்சிடென்ட் இப்போ அமல்படுத்தப்பட்டு, அது முடிவுற்றதில் அமல்படுத்தப்பட்டு இந்த மாதம் அது அமல்படுத்தப்படுது. சரியாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதம் தான் அமல்படுத்தப்படுது. இந்த மாதம்னா நெக்ஸ்ட் மந்த், இது நம்ம மே மாதத்தில் இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் அது அமல்படுத்தப்படுது, 25 அமல்படுத்தப்படுது. ஸோ அதை நினைவுபடுத்துறதுக்காக ஒரு பாலிடிக்ஸை முன்னெடுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடந்த காலத்தில் காங்கிரஸ் செஞ்ச தவறுங்கிறது அது மறுக்க முடியாதது, அது உண்மை தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க, இப்போ மோடியுடைய டென்யூரில் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, மோடி 2014 ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு இப்போதைக்கு வரையும் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிட்டார். தொடர்ச்சியாக 3 முறை ஆட்சி செஞ்சிட்டார். பட் இந்த 11 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் பரவலாக குறிப்பிட்றாங்க. எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பிட்றாங்க, நாட்டில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் குறிப்பிட்றாங்க, மூத்த பத்திரிகையாளர்கள் குறிப்பிட்றாங்க, பல ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸு, ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே குறிப்பிட்றாங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அதை பற்றி ஒரு டிபேட் நடத்த வேண்டியது இருக்குது. இந்திரா காந்தி வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணாங்க. கான்ஸ்டியூஷன் 352 நினைக்கிறாரு பிரிவு, அந்த பிரிவை பயன்படுத்தி அதை டிக்ளேர் பண்ணாங்க. டிக்ளேர் பண்ணதுனால அது சட்டமாக ஆகிடுச்சு, அது அஃபிஷியல் ஆகிடுச்சு. ஸோ அது நீங்கள் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை அதை பற்றி நீங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்காது. ஆனால் இப்போ நடந்துட்டு ஆட்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மாற்றுக்கிறது கிடையாது. காங்கிரஸ் குறிப்பிடுறது உண்மைதான். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்றைக்கி மோடியோடைய டென்யூருங்கிறது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக போயிட்டுருக்கு. பட் சப்ஜெக்ட் வருமே இப்போ. ஆனால் இது பாஜக எதை மாற்றுறதுக்கு இப்போ இதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ ரீசெண்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் நடந்த அந்த அட்டாக்கு, பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட அந்த அட்டாக்குக்கு பதிலாக ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினார். இவர் ஒரு இராணுவ நடவடிக்கை நடத்தினார்னு வைங்களேன். அது அங்கே ஒரு தீவிரவாத முகாம்கள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாச்சு, அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சொல்கிறாங்க, நம்ம இராணுவம் சொல்கிறாங்க, நம்ம அதை ஏற்றுக்கிறோன்னு வைங்களேன். ஓகே, இப்போ இந்த விஷயத்தில் என்னென்னா, இப்போ இன்றைக்கி மோடிக்கிட்ட அந்த இன்சிடென்ட் நடந்தபோதே எல்லாரும் கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ஒரு கேள்வி எழுப்புனது யாருன்னா மூத்த அட்வொகேட் மற்றும் இண்டிபெண்ட் எம்பியாக இருக்கக்கூடிய, ராஜ்யசபாவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு கபில் சிபல் அவர்கள் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. சரியாக போன மாதம் 26 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல, போன மாதத்தோட எண்டில் அந்த இன்சிடென்ட் நடக்குது, பகல்காம் அட்டாக் நடக்குது. அது நடந்த ஒரு 3 நாள்லேயே அவர் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணுறாரு. இது ஒரு துன்பகரமான ஒரு செய்தி நடந்திருக்கு, துன்பகரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ ஒட்டுமொத்த நாடுமே இந்த ஒரு புள்ளியில் இணைஞ்சு இதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே கபில் சிபல் அவர்கள் தன்னோட கொஸ்டினை ரைஸ் பண்ணார். அதாவது ஒரு கோரிக்கை வச்சார், கவர்மெண்ட் ஒரு கோரிக்கை வச்சார், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், பார்லிமெண்ட்டில் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச 2 அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. அந்த 2 அனைத்து கட்சி கூட்டத்தையும் மோடி புறக்கணிச்சிட்டார், அவர் கலந்துக்கல. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்கினதுன்னா, ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமை தாங்கினார், அப்புறம் உள்துறை அமைச்சர் கூட அமித்ஷா கூட தலைமை தாங்கினார். பட் மோடி அங்கே ஆப்சென்ட் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் மோடி எங்கே ப்ரெசென்ட் ஆனார்னா, தேசிய செக்யூரிட்டி சம்மந்தமாகவும் பிறகு மிலிட்ரி ஆக்ஷன் சம்மந்தமாகவும் நடந்த சில டிஸ்கஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா மோடி கலந்துக்கிறாரு. அது எதிர்கட்சிகளே பார்ட்டிசிபேஷன்ஸ் இல்லாமல் அமைச்சர்களோட பார்ட்டிசிபேஷன்ஸு, இராணுவ தளபதிகளோட பார்ட்டிசிபேஷன்ஸு, பிறகு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவங்க பங்கெடுக்கக்கூடிய சில ஆலோசனை மீட்டிங், இந்த மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தான் அங்கே தலைமை தாங்கிறார். பட் அனைத்து ஆல் பார்ட்டி டெலிகேஷன்ஸ் வரும்போது அங்கே அவர் மிஸ் ஆகிறார் அப்படிங்கிறத தொடர்ச்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அப்போயே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கபில் சிபல் ரைஸ் பண்ணார், அடுத்து ஒவ்வொரு கட்சியில் ரைஸ் பண்ணாங்க. குறிப்பாக காங்கிரஸ் டே 1லேருந்தே
அந்த பிரச்சனை ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. வந்து சிறப்பு கூட்டத்தை கூட்டணும் பார்லிமெண்ட்டில், பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசியிருக்க நேத்திக்கு வந்து ஒரு அப்டேட் என்னென்னா, எல்லாருமே ரைஸ் பண்ணுறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் இப்போ அந்த கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. எல்லாமே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து இந்த கொஷின்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதிர்பார்க்குறோம் மோடிக்கு வந்து ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ண போகிறோம், ஒரு திறந்த மெடல் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து பகல்காம் அட்டாக் பற்றியும், அதன் பிறகு நடந்த அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அட்டாக் பற்றியும், அதன் பிறகு இப்போ ஆல் பார்ட்டி டெலிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க, இந்த விஷயத்தை பற்றியும், இந்த டோட்டல் விஷயத்தில் இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்து ஏன்னா சீக்வன்ஸாக வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் வந்து டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அதை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கட்டாயமாக இதை நீங்கள் மறுக்க மாட்டேங்கன்றதை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத கூட ஆர்ஜேடியுடைய சீனியர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து இதை எப்படி மோடி எதிர்கொள்ள போகிறாரு நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அதை தவிர்த்துட்டு இருக்கக்கூடியவர் வந்து இப்போ வந்து நீங்கள் சொல்ல மாதிரி வந்து இப்போ எமர்ஜென்சி விஷயத்துக்காக சிறப்பு கூட்டத்தை கூட்டுறான்ற அப்படிங்கிறவர், அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது. எமர்ஜென்சி விஷயத்தை கொண்டாடணும்னு சொல்லி யாரும் கேட்கல. அது வந்து கொண்டாடுறதோ இல்லை அதை பற்றி அந்த நினைவில் பகிர்ந்துக்கிறதோ அதை பற்றி பேசுகிறதோ நிச்சயமாக காங்கிரஸுக்கு பெரிய நெருக்கடி, மாற்று கருத்தே கிடையாது. அந்த பாலிடிக்ஸை பாஜக முன்னெடுக்குது அப்படின்னா அதை விட முக்கியமான தலையாய பிரச்சனை இப்போ இருக்கிற பிரச்சனை. ஏன்னா காஷ்மீரில் நடந்த அட்டாக்கு, பிறகு பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு டெரரிசம்ங்கிறது பெரிய சிக்கல் வாய்ந்த பிரச்சனையாக இருக்குது. பல நாடுகளுக்கு பிரச்சனைங்கிறது தாண்டி ஃபஸ்ட் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நம்மளுடைய நாட்டு பகுதி, குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய மாநில முதல்வர் உமர் அப்துல்லா வந்து கடுமையாக அதுக்காக கத்துறாரு, போராடுறாரு. இவ்வளோ பிரச்சனை, சீரியஸான பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கார். அவரோட குரலுக்கு மதிப்பளிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பார்லிமெண்ட்டை கூட்டுங்க அப்படிங்கிறது சரியான விஷயம். நீங்கள் எமர்ஜென்சி பேசுங்க. ஏன்னா அது உங்களுக்கு காங்கிரஸ் அட்டாக் பண்ணுறது ஒரு பாலிடிக்ஸ் உங்களுக்கு நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க, தாராளமாக பேசலாம், மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய சர்வாதிகாரி கட்சியாக கடந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ பெரிய சர்வாதிகாரத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிரதமர் மோடி வந்து தனிப்பட்ட ரீதியாக செஞ்சு முடிச்சிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் அதுக்கு கூட்டுறவர் நிச்சயமாக இதுக்கான ஸ்பெஷல் செஷன்ஸ் வந்து கூட்டியே ஆகணும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம் பார்க்கணும். சார், இப்போ மோடி வந்துட்டு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டாமல் அதற்கு மாறாக அனைத்து கட்சி எம்பிகளை ஒன்றாக கூட்டி ஒரு தூதுக்குழு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி அந்த அமைப்பை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாரே, இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு மடைமாற்றம் பாலிடிக்ஸ் தான் பார்க்குறேன். அதாவது அனைத்து கட்சியில் கூட்டி அவங்ககிட்ட பேசுறதுக்கு பதிலாகவும், நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சி எம்பிக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாகவும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டிருக்காரு. இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற பாஜக இன்க்ளூடிங் பாஜக ரவிசங்கர் பிரசாத் நினைக்கிறேன், இந்தியா கூட்டணியில் பல பேர் இருக்காங்க. கனிமொழி, பிறகு சுப்ரியா சூலே, பிறகு வந்து சசி தரூர், இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிலேருந்து ஆர்ஜேடியிலேருந்து ஒரு தலைவர் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிலேருந்து வந்து தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய தலைமையில் ஒரு தூதுக்குழு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 தூதுக்குழு வந்து அமைச்சிருக்கிறாரு. அவங்கள பற்றி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. கனிமொழி போன்ற குழுலாம் ரஷ்யாக்கெலாம் போயிருக்காங்க, இன்னும் சில நாடுகளுக்கு மேற்கத்திய நாடுகள்லாம் போயிருக்காங்க. அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. பட் ஓவராலாக கன்க்ளூஷன் என்ன கொண்டு வராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அது உண்மையிலே ஒரு நல்ல நடவடிக்கை, அதை வந்து விமர்சிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அதை செய்கிறது எதுக்காகனா இங்கே ஒரு நெருக்கடி அவர் உருவாகிட்டு இருக்கு. இங்கே வந்து நீங்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துங்க, அல்லது அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் நடத்துங்க, வந்து உள்ள பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் பண்ணுங்கள், ஸ்பெஷல் செஷன்ஸ் வந்து கூட்டுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதை மடைமாற்றும் விதமாக தான் அவர் இதை செய்கிறாரு. இப்போ நம்ம எங்கே இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குன்னா, இப்போ ஜெயராம் ரமேஷ் சொல்கிற மாதிரி நீங்கள் எமர்ஜென்சிக்காக நீங்கள் கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படின்னா கட்டாயம் இதுக்கு கூட்டணும், இதுக்கு கூட்டிட்டு அப்புறம் தான் நீங்கள் அதுக்கு கூட்டணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வைக்கப்படுது. ஒருவேளை வந்து பாஜக இந்த விஷயத்தில் அது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு எமர்ஜென்சிக்காக மட்டும் பேசுகிறேன்னு முன்னெடுத்தாங்கன்னா நிச்சயமாக பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய எதிர்கட்சிகள் நிச்சயமாக சிந்தூர் விஷயத்தை வந்து கையில் எடுப்பாங்க, பகல்காம் அட்டாக்கை பற்றி கையில் எடுப்பாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லி பேசுவாங்க. அது வந்து கான்ட்ரவர்சியாக மாறிடும். எமர்ஜென்சி வெர்சஸ் பகல்காம் அட்டாக் அப்படின்ற மாதிரியான டாக்காக அது மாற வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி நகர்ந்துச்சு அந்த வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த இடத்துல எதிர்கட்சிகள்லாம் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பாஜக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக இந்த விஷயத்தையும் ட்ராப் பண்ணிடுவாங்க. இதை வந்து பார்லிமெண்ட்டை கூட்டி செய்யாமல், ஏன்னா பார்லிமெண்ட் எல்லாமே அவை குறிப்பில் இடம்பெறும், அது பெரிய ஒரு சிக்கலான விஷயமா மாறும். அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கல் கிரவுண்டில் மட்டும் அதை பற்றி பேசிட்டு பார்லிமெண்ட்டை கூட்டாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ ஆனால் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல தான் இந்த இஷ்யூ பற்றி பேசணும், பஹல்காம் அட்டாக் பற்றி பார்லிமெண்ட்ல பேசணும். ஆனால் அதற்கு மாற அவர் என்ன பண்ணுறாருன்னா, எந்தெந்த மாநிலத்துக்குலாம் அவர் போறாரோ, குஜராத்தில், வெஸ்ட் பெங்கால், எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னென்னா, பார்லிமெண்ட்டை வாங்க, பார்லிமெண்ட்டில் வந்து அதை பற்றி பேசுவோம் வாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் அங்கெல்லாம் பேசாமல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆல் பார்ட்டிஸ் மீட்டிங்கில் பேச மாட்டார். பிறகு வந்து அந்த இடத்துல வந்து ராஜ்நாத் சிங்கோ அமித்ஷாவோ அதை டேக்கிள் பண்ணிடுவார். அவர் வந்து கேள்விகளே வராத இடத்துல அவர் பேசுவார். இப்போ அவர் எங்கே பேசுகிறாருன்னா குஜராத்துக்கு போகிறாரு. சில திட்டங்களை வந்து சில ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வந்து இனாகரேஷன் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு. அங்கே போகிற இடத்துல அவர் அதை பற்றி பேசுகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்காலில் பேசுகிறாரு, சிக்கிம் போகிறாரு, அங்கே பேசுகிறாரு. இன்னொரு அவர் போகக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இதை பேசுகிறாரு. இந்த விஷயத்தை என்னென்னா அவர் லைவில் வச்சுக்க விரும்புகிறார். அது என்னென்னா
இந்த விஷயத்த இது இராணுவ ரீதியான, அதாவது பகல்காமில் நடந்தது நம்மளுடைய தோல்வி, நம்மளுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி. காஷ்மீருடைய சிறப்பு பாதுகாப்பு, காஷ்மீருடைய ராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ராணுவத்துடைய மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்வியை பற்றி நம்ம பேசாமல் சிந்தூர் ஆப்ரேஷனை பற்றி மட்டுமே திரும்ப பேசுறது அப்படிங்கிறது என்னன்னா, ஏதோ வந்து நமக்கு அடியப்படாத மாதிரியும், நம்ம வந்து ரொம்ப, அதாவது நம்ம அது ஒரு ஆக்ஷனுக்கான ஒரு ரியாக்ஷனாக நம்ம அது போயிருக்கோம், நம்ம ஆக்ஷன் பண்ணல அப்படிங்கிறது கவனிக்கணும். அப்படி இருக்கும்போது இவர் நம்ம தான் பெரிய ஆக்ஷன் பண்ண மாதிரி வந்து பேசுறது என்னன்னா, ஸ்கீம்ஸ் நீங்கள் இனாகரேஷன் பண்ண போகிறீங்க, அந்த இடத்துல பற்றி எதுக்காக இதை பற்றி பேசுகிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, தெளிவாக திட்டமிட்டு இந்த ராணுவ நடவடிக்கையை அவர் பொலிட்டிக்கலாக கெயின் தேடிக்கிறதுக்காக திரும்ப டே ஒன்லேருந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. அது வந்து எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் மாறுதுன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், காங்கிரஸினுடைய ஒரு ஸ்போக் பர்சன், காங்கிரஸுடைய ஒரு முக்கியமான லீடர் திரு பவன் கேரா வந்து ரொம்ப காட்டமாக ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதை அவர் எப்படி அந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னா, பிரதமர் மோடி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறாரு அப்படிங்கிற அளவுக்கு பயன்படுத்துறாரு. ஒரு பொறுப்பற்ற ஒரு இந்த மாதிரியான விஷயத்த ஒரு பொறுப்பான ஒரு அரசியல் தலைவர் இப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. அவர் போயிட்டு என்னன்னா வந்து என் உடம்புல வந்து சிந்தூர் ரத்தம் ஓடுது, என் உடம்புல ஓடுறது வந்து ரத்தம் கிடையாது, சிந்தூர் அப்படிங்கிறாரு. சிகப்பு குங்குமம் இருக்குது பற்றியில், அது சிந்தூர், அதோட அடையாளம் அதுதான். அதனால் என் நரம்புல ரத்தம் தானே ஓடும், நரம்புல வந்து எனக்கு சிந்தூர் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிறாரு. ரொம்ப அந்த மைசூர் பாக்குனா மைசூர் பாக் கிடையாது, மைசூர் ஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி பேர். இது சில ஸ்வீட்ஸுக்கு பேர் வந்து அந்த சிந்தூருங்கிறத மென்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு உச்சக்கட்டத்துக்காக போகுது எல்லாமே. இது எப்படி யார் பண்ணுவோம்னா, ஒரு சிந்திக்காத, அதாவது அவர் பவன் கேர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, சில திரைப்படத்தில் சில ஆக்ட்ரஸ்லாம் குறிப்பிட்டு, இந்த ஆக்ட்ரஸ்லாம் எப்படி வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக வந்து ஒரு ஃபன் பண்ணுறாங்களோ, இந்த மாதிரியான ஒரு நபராக வந்து நம்மளோட பிரதமர் காட்சியளிக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொல்கிறார். இது வந்து என்னென்னா, ஒரு கவர்மெண்ட்டு இப்படி ரன் ஆக முடியாது, ஒரு கவர்மெண்ட் இப்படி ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான இடத்துல நம்மளுடைய பாரத பிரதமர் இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு கவலையை தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இது ஒரு சீரியஸான ஒரு சார்ஜஸ் ஆக்சுவலாக ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் விஷயத்தில், வெளியுறவு கொள்கை விஷயத்தில் குறிப்பாக வந்து பாகிஸ்தான் வந்து டெரரிசமை எந்தளவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஆல் பார்ட்டி டெலிகேஷன்ஸாக இங்கேருந்து போயிருக்கக்கூடிய, அதாவது அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. அங்கே போகிறவங்க இங்கே இருக்கிற அந்த சிக்கலையும், இங்கே இருக்கக்கூடிய அதை பாகிஸ்தான் எந்த அளவுக்கு டெரரிசம் ஆதரவு தெரிவிக்குது அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸ், அந்த நுவான்ஸ்டு பாலிடிக்ஸை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா, கம்பேர் டு கவர்மெண்ட்டை விட அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க, யாரும் ஆப்போசிஷன்ஸ் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. இங்கே நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோடது, அதில் என்னென்னா கவர்மெண்ட்டோட ரோல் மட்டும் தான் இருக்குது, ஆப்போசிஷன்ஸ் ரோல் இருக்காது. ஆனால் இங்கே என்னென்னா, இன்றைக்கி இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பகல்காம் அட்டாக்கை பற்றியும், பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வந்து இந்த டெரரிசமை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண போன இடத்துல கவர்மெண்ட் டெலிகேஷன்ஸோட, அதாவது ஆளும் கட்சியினுடைய பாஜக எம்பியினுடைய ஆளும் கட்சியான பாஜகவோட எம்பிக்களை தாண்டி எதிர்கட்சியிலுடைய எம்பிக்கள் அந்த விஷயத்தை கிளியராக முன் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பவன் கேரா குறிப்பிட்றாரு. இதன் மூலமாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கு பாஜகவும் பாஜகவோட எம்பிக்களும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் விஷயத்திலையும், இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை பாலிசி விஷயத்தில் அந்தளவுக்கு நீங்கள் வந்து அன்நாலேஜாக இருக்கீங்களா, அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இல்லாமல் இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு சப்ஜெக்ட் இது. ஆக்சுவலாக வந்து இது நம்ம எப்படி பொருத்தி பார்க்கணும்னா, இது வந்து எம்பிக்கள் மட்டும் இல்லை, பிஜேபி எம்பிஸ்க்கு மட்டும் இது கிடையாது, பிஎம்ஏ அப்படி தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டோன் மூலம் புரிஞ்சுக்க முடியுது. பவன் கேரா குறிப்பிட்ட மாதிரி, நீங்கள் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கீங்க, இப்படிலாம் போய் ஒரு பிரதமர் பேசலாமா நீங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறதோட விஷயம் என்னன்னா, மொத்த பாஜக எம்பிக்கள் மட்டும் அப்படி கிடையாது, நீங்கள் அமைச்சு உங்களுடைய டெலிகேஷன்ஸ் மட்டும் அப்படி கிடையாது, நீங்களே அப்படி தான் இருக்கீங்க, உங்கள் பிஎம்ஏ அப்படி தான் இருக்கார் அப்படிங்கிற அளவில் வந்து அவர் வந்து அந்த கருத்தை சொல்லி காட்டுறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு காட்சி பொருளாக ஏன் மாறிட்டார் பிரதமர் மோடி அப்படின்னு நம்ம இங்கே கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய லேக்ஸ் அவர் வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல பேசாமல், பார்லிமெண்ட்டில் பேசாமல், எதிர்கட்சிகள் கொஸ்டின்ஸ் எழுப்பாங்க பார்த்து அந்த இடத்துல பேசாமல், நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே கிடையாது. இந்த மாதிரி வந்து அவர் வந்து எதிர்கட்சிகளை ஃபேஸ் பண்ணாமல் அவர் வந்து அப்படியே நகர்ந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா தான் அங்கே பார்க்க வேண்டியது. ஆனால் அவர் வந்து ஏன் எதிர்கட்சிகளை ஃபேஸ் பண்ணாமலே இருக்காரு, அதற்கான தைரியமே அவருக்கு வரவே இல்லை. எதிர்கட்சிகளை ஃபேஸ் பண்ணுறதுக்குங்கிறது உண்மையாக அவருக்கு தைரியம் இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன். ஏன்னா எதிர்கட்சிகள் இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கான பாலிசி அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கிறதுனால எதிர்கட்சிகள் நுவான்ஸாக சில கேள்விகள் கேட்டாங்கன்னா அவர் அந்த இடத்துல வந்து தடுமாறுவாருங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஒன்று. ரெண்டாவது, அவர் நீண்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் கொடுத்த நபராக அவரோட அரசியல் அவர் அப்படி பழகவே கிடையாது. அவர் வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டேட்டர்ஷிப் மென்டாலிட்டியோட, அவர் குஜராத்தில் சிஎம் இருந்தபோது கூட அவருக்கு அப்படி தான் இருந்தார். குஜராத்தில் அவர் சிஎம் இருக்கும்போது வலிமையான எதிர்கட்சி அவருக்கு இல்லை, காங்கிரஸ் வந்து அன்றைக்கி ஆக்டிவ் ஆப்போசிஷன் பார்ட்டிஸாக அங்கே இல்லை. அங்கேருந்து அவர் இந்திய அரசியலுக்கு வந்ததும், இந்திய அரசியலுக்கு வந்து அவர் 2014 வரும்போதே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வந்து காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்துடுறாங்க. 2014 மோடி சென்டர் ஆஃப் த பாலிடிக்ஸ் வரும்பொழுது காங்கிரஸ், அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், கூட்டணி கட்சியோட ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் எதிர்கட்சி
எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை இழக்கிறாங்க. அப்படி இழந்தபோது அவருக்கு வந்து யாருமே அவர் வலிமையாக கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லைன்னு மாதிரி ஆகிட்டாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அதே பழகி வந்ததுனால எதிர்க்கட்சிகளோட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரினா அந்த ஒரு பழக்கம் கிடையாது, அதுக்கான ஒரு அந்த ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ வந்து அவருக்கு ஒரு பெரிய நடுக்கம் ஒரு பயம் இருக்கிறது உண்மைதான். ரெண்டாவது என்னன்னா இவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆணவ பக்கம் அவர்கிட்ட இருக்குது. யார் ராகுல் காந்தி கொஷின்ஸ் கேட்பார். ராகுல் காந்தி நல்லா படித்தவர், சப்ஜெக்ட் நாலேஜ் கொண்டவர் நிச்சயமாக. ஏன்னா அவர் டே ஒன்லேருந்து என்ன தெரியும் சொல்கிறார் இந்த விஷயத்தில், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் விஷயத்தில் மோடி கவர்மெண்ட்டு ஒரு மோசமான ஒரு பாலிசியை பின்பற்றுறீங்க. அது வந்து வெளிப்படையாக சொல்லணும், அதில் ஆர்எஸ்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய லெவலில் இருக்குது. இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் எங்கே போகும் அப்படின்னா, நீங்கள் இந்த பாலிசினால் பாருங்கள் சீனாவையும் பாகிஸ்தானையும் நட்பு நாடாக மாற்ற போகிறீங்க, அதை மாற்றிட்டா அதோட விளைவு இந்தியா சந்திக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அன்றைக்கி சொன்னார். அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் இது அப்படி போயிடுச்சு. இந்த பகல்காம் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவாக இஸ்ரேல் வருது, வேறு விஷயம். நம்ம இஸ்ரேல் வருது, நம்ம வந்து பல ஃப்ரான்ஸோடைய ரஃபேல் விமானம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதே மாதிரி பாகிஸ்தான் என்ன விதமான ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா சீனாவோட ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ சீனா வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, சீனா அவங்களோட வெப்பன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இவங்க பின்பற்றிய இந்த கொள்கையின் காரணமாக பாகிஸ்தானும் சீனாவும் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு துரதிருஷ்டமான உண்மைங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அதை ஒத்துக்க மறுக்கிறாரு அப்படிங்கிறதா பாஜகவும் மோடியும் அதை ஒத்துக்க மறுக்கிறாங்கிறது முக்கிய பிரச்சனை. இந்த விஷயத்தை நாளைக்கு பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம்னா உண்மையிலே அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் இல்லை அப்போ சொல்லும்போது, ஆனால் இன்றைக்கி அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். இன்றைக்கி அவர் கொஷின்ஸை காட்டாமல் முன் வச்சார்னா நிச்சயமாக மோடியால் பதில் சொல்ல முடியாது, அந்த நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ வந்து அதனால தான் அது டே ஒன்று இதை அவாய்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். சரி, பார்த்தீங்கன்னா பகல்காம் அட்டாக் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. ஸோ இதனை எதிர்த்து இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்கன்னா சிந்தூர் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு எடுத்திருந்தாங்க. ஆனால் இது ஒரு என்னன்னா நடந்த ஒரு அட்டாக்கு ஒரு ரியாக்ஷனாக இதை பண்ணியிருந்தாங்க. இந்த அட்டாக்கு ஏன் சார் உலக நாடுகள் ஆதரவு தெரிவிக்கல? அதற்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானையும் இந்தியாவும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறாங்க. அதற்கான காரணம் என்ன சார்? அதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாகிஸ்தான் செஞ்சதுன்னா அந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராக்சி வார்னு தான் நம்ம சொல்லணும். அது ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு நேரடியான பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது நடத்திய தாக்குதல் கிடையாது, அது ஒரு தீவிரவாத தாக்குதல். அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து அது ஒரு கன்வென்ஷன் வார் கிடையாது, அது வந்து என்னென்னா ஒரு ப்ராக்சி வார் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம். அதுக்கு பதிலாக இந்தியாவும் ஒரு ப்ராக்சி வார் தான் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத உலக நாடுகள் நம்புகிறாங்க. அப்படி தான் செஞ்சுருக்கணுன்றது உலக நாடுகளோட விருப்பமாக இருக்குது. ஆனால் இந்தியா அதுக்கு பதிலாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இந்திய அரசினுடைய இராணுவம் டைரெக்டாக இந்திய ஆர்மி தான் அட்டாக் பண்ணுது அந்த அட்டாக்கு, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்பொழுது இதனால் ஒரு ப்ராக்சி வார் தான் சொல்யூஷனாக இருக்கும் தவிர வந்து நீங்கள் வந்து ஒரு டிக்ளேர்டு வார் வந்து சொல்யூஷனாக இருக்காது அப்படிங்கிறத வந்து மற்ற நாடுகள் அதை ஏற்க மறுக்கிறாங்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ பிரதமர் மோடி வந்து குஜராத்துக்கு போகிறார். அங்கே வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்றார். என்ன சொல்கிறாருன்னா 1947க்கு பிறகு பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராக்சி வார ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவங்க வந்து இதுதான் வந்து அவங்களோட கன்வென்ஷன் வாரவே வந்து இது வந்து இந்த ப்ராக்சி வார யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கான உதாரணத்தை அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் பகல்காம் அட்டாக் நடந்ததுக்காக அதுக்கான ரிவெஞ்சாக வந்து நம்ம வந்து சிந்தூர் அப்படின்ற பேரில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற பேரில் பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாமில் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளோட அட்டாக் எல்லாமே ஃபுல்லாக வந்து அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம் மீது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்திய அரசும் இந்திய ராணுவம் சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் மோடி என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசு அஞ்சலி செலுத்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அப்போ பாகிஸ்தான் அரசே அஞ்சலி செலுத்துது அப்படிங்கும்போது அவங்கள வந்து அவங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட ராணுவமாக அவங்க கருதுறாங்க. யாராவது தீவிரவாதிகளை இவங்க இந்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தீவிரவாத முகாமில் அட்டாக் பண்ணோன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தீவிரவாத முகாம் மீது அட்டாக் பண்ணல, எங்கள் சிவில் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ரெண்டாவது என்னென்னா, இறந்தவங்களுக்கு அரச மதியோட அடக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மோடி சொல்கிறாரு. ஸோ மோடி சொல்கிறது மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இந்த தீவிரவாத முகாமை பாகிஸ்தான் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கு, அது இதன் மூலமாக உறுதியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இது வந்து என்னென்னா, இது வந்து ரொம்ப போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற சாதாரண பேச்சு கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். குறிப்பாக வந்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சம்மந்தமான ஒரு முக்கியமான சீரியஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை மோடி ஒரு இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு கூட்டத்தில் பேசுகிற மாதிரியோ இல்லை பொதுமக்கள்கிட்ட பேசுகிற மாதிரியோ பேசிட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது. இது எங்கே பேசணும் அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் அனைத்து கட்சிகளும் கூட்டி அவங்ககிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ஆல் பார்ட்டி டெலிகேஷன்ஸ் வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. எதுக்காக போயிருக்காங்க? இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போயிருக்காங்க. அவங்கள யார் அமைச்சது? மோடி தான் அமைச்சிருக்காரு, இந்திய அரசு தான் அமைச்சிருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு ஒற்றை கருத்தை அனைத்து கட்சிகள் மத்தியிலும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா மோடி கிட்ட இருக்குது. இவர் அதை அங்கே செய்யாமல் போய் மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்சி வர ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீண்ட காலமாக பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த காலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த திரு பட்டேல் அவர்கள், நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார். அன்றைக்கி அவர் சொன்னதை
அன்னைக்கு ஆட்சியில் இருந்த பிரதமர் ஏற்றுக்கலன்னு சொல்கிறார். யார் சொல்கிறாருன்னா நேருவை குறிப்பிட்டு சொல்கிறார். நேரு வந்து அதை சரியாக பின்பற்றலை. அதை பின்பற்றி இருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் ஆக்கப்பட்டு காஷ்மீருங்கிறது ஒன்று உருவாயிருக்காது அப்படிங்கிற ஒரு சீரியஸான விஷயத்த சொல்கிறாரு. இப்போ நம்ம இங்கே என்ன கவனிக்கணும்னா, அவர் இங்கே யாரை சிறுமைப்படுத்துறாருன்னா ஜவஹர்லால் நேருவை சிறுமைப்படுத்துகிறார். ஜவஹர்லால் நேருங்கிறது காங்கிரஸ், அவர் இந்தியாவின் பிரதமர், காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தக்காரர், ரைட்டா? தனிப்பட்ட முறையில் அந்த அமைச்சரவையில், இது ஜவஹர்லால் நேருவோட அமைச்சரவையில் பிரதமர் மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற உள்துறை அமைச்சருக்கு மிகப்பெரிய கிரெடிட்டை கொடுக்குறாரு. இப்போ நம்ம இங்கே என்ன கவனிக்கணும்னா, அப்போ இன்றைக்கி நடந்த விஷயத்தில் நம்ம அமித்ஷாவுக்கு கிரெடிட் கொடுத்துட்டு மோடி டம்மின்னு சொல்ல முடியுமா? இல்லை சொன்னால் இவங்க அதை ஏற்றுப்பாங்களா? இது எப்படி அவர் பிரித்து பார்க்குறாரு? அன்றைக்கி அந்த ஒரு வெளியுறவு கொள்கை சார்ந்த ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது நேருவுக்கு உட்பட்டு, சர்தார் வல்லபாய் உட்பட்டு தான் வந்து அந்த விஷயத்தை முடிவு எடுத்திருப்பாங்க. இவர் எப்படி தனியாக பிரித்து இவர் மட்டும் தான் தப்பு பண்ணியிருக்காரு, இவர் நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்லி எப்படி அன்றைக்கி இருந்த உள்துறை அமைச்சருக்கு கிரெடிட் கொடுப்பாரு? ஸோ வந்து வெளிப்படையாக ஒரு அரசியல் செய்கிறாரு. பட்டேல் வந்து என்னன்னா, பட்டேல் வந்து ஒரு RSS இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். அவர் அப்படி இருக்கிறதுனால பட்டேல் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து தங்களுடைய ஒரு அவங்கள அப்படி எடுத்து உட்கரிச்சுக்கிறாங்க. அவங்கள எடுத்து வந்து தங்களுடைய ஆட்களாக வந்து கன்வே பண்ணிக்க பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து பட்டேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 கோடி செலவில் வந்து மிகப்பெரிய சிலையெல்லாம் நிறுவுறாங்க. ஸோ வந்து அதுதான் வந்து பாஜகவோட இன்ட்ரெஸ்ட் காட்டுது. அவர் இங்கே வரையும் அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. எங்கே பட்டேல் மீதான இன்ட்ரெஸ்ட் எங்கே ஆரம்பிச்சிச்சு, எது வரையும் ட்ராவல் ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள். இந்த பிரச்சனை வரையும் வந்து ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல காங்கிரஸை தேவையில்லாமல் சீன்றாங்க. காங்கிரஸ் வந்து ஏன்னா நேரு பற்றி சொன்னால் காங்கிரஸ் கோவம் வரும். அது எப்போ சொல்கிறேன்னா நேருவோட பிறந்தநாள் போய் சொல்கிறார். ஸோ வந்து தேவையில்லாமல் காங்கிரஸை சீன்றன்றது அவரோட நோக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம இங்கே இந்த விஷயத்தில் வந்து ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. உள்துறை அமைச்சகத்தையும் பிரதமர் அமைச்சகத்தையும் வந்து பிரதமரையும் பிரித்து பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறோம். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸோ வந்து இவர் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு ப்ராக்ஸி வர எப்படி நீண்ட காலமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்தியாவுடைய கொள்கை பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அனைத்து கட்சிகளுடைய ஒருங்கிணைப்போடு பேசி அந்த விஷயம் இதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டு. இது வந்து தனிப்பட்ட மோடியோட ஸ்டாண்டாக இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. ஏன்னா இவர் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள் எல்லாருமே இந்தியா நடத்திய ஆப்ரேஷன் சிந்தூருக்கான ஆதரவை இழந்திருக்கு. அது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ப்ராக்ஸி வார்க்கு நீங்கள் எப்படி ஒரு கன்வென்ஷனல் வாரம் வந்து சரியான பதிலாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாங்க, ப்ராக்ஸி வாரங்கிறதே அவங்க நீட்டகமாக வச்சிருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் நாங்கள் இதை போய் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை இவர் உலக அளவில் கன்வின்ஸ் பண்ணணும். இவர் சொன்ன அந்த ஸ்டென்டென்ஸை உலக அளவில் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும். அப்போ அதை பயன்படுத்தணும் அப்படின்னா ஆல் பார்ட்டி டெலிகேஷன்ஸ் போனாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இது குறித்து ஒத்த கருத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அவங்ககிட்ட ஒத்த கருத்தை எப்படி திரும்ப ஏற்படுத்தியிருக்க முடியும்? ஏன்னா அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. அவங்க வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையும் பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் ஒன்றா பேசி முடிச்சு ஒரு ஒத்த கருத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் எங்களை அவங்க அமைச்சிருந்தீங்கன்னு தெளிவான ஒரு நிலைப்பாடாக இருந்திருக்கும். அவர் அதை செய்யாமல் திரும்ப இந்த விஷயத்தை டே ஒன்லேருந்தே ஒரு பாலிடிக்ஸாக பயன்படுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சீரியஸான சார்ஜஸாக நம்ம ஒரு முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ மோடி கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய லேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை அப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சிகள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? அவருடைய விஷயங்களை எதிர்கட்சிகள் ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பவன் கரா சொன்ன மாதிரி தான் இந்த இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சம்மந்தமான அந்த விஷயத்தை ஆளும் கவர்மெண்ட்டோட அவங்க எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். சொன்ன மாதிரி தான் அவங்களும் நடந்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ இது. இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக டே ஒன்லே பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஒரு பிளாங்க் செக் வந்து எதிர்கட்சிகள் மோடிக்கு கொடுத்தாங்க. ஆனால் மோடி அந்த எதிர்கட்சிகளை பெரிய உள்ள மதிக்கலை, கொஞ்சம் கூட அவங்கள மதிக்கலைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்கள ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. அவருக்கு வந்து இத்தனைக்கு மெஜாரிட்டி கூட கிடையாது, 240 தான் இருக்கிற அவர். நிதிஷ் மற்றும் நாயுடோட தயவில் தான் அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியை ஏதோ தனக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி எதிர்கட்சியில் மதிக்காமல் இருக்காரு. அதுவும் இந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு MP இருக்க கட்சி கூட நீங்கள் மதிச்சாகணும். ஏன்னா அது கூட நாளைக்கு உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக மாறும். ஆனால் இவங்க என்னென்னா அந்த மாதிரி எதிர்கட்சியை மறுக்காமலே போயிட்டே இருக்காங்க. அதை வந்து அது ஒரு பேட்டர்னாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் வந்து நாகரிகமாகவும் ரொம்ப ஜெனியூனாகவும் தான் நடத்துக்கிறாங்க. ஒரு பிளாங்க் செக் கொடுத்தாங்க, நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இந்த செக்கில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுங்க அப்படிங்கிற நான் உங்களுக்கான ஆதரவு தரோம் அப்படின்னு மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த கண்ணியத்தை அவங்க காட்டின அந்த குறைஞ்சபட்ச கண்ணியத்தை கூட அதை 1% கூட இவங்க திருப்பி அது ஆளும் அரசு பிஜேபி அரசு திரும்ப அவங்களுக்கு கொடுக்கல, காட்டல அப்படிங்கிறதான் நம்ம வந்து விமர்சன பார்வையை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து மோடி பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டிஸை வந்துட்டு மதிக்கலை, அவங்களுக்கான தகுந்த ரெஸ்பெக்ட் வந்து அவர் கொடுக்கலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்க சமயத்தில் எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஏன் இந்த இடத்துல அமைதியாக இருக்காங்க? சில வந்து எதிர்கட்சிகள் வந்து என்னன்னா, அது வந்து அவங்க வந்து ஒரு தார்மீக கடமையை ஆட்டுறாங்க. ஒரு அரசியலோட தார்மீக கடமையிலேருந்து இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு பொசிஷனில் நம்ம கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக தான் நிற்கணும். ஏன்னா நடந்தது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு வெளிப்படையாகவே தங்களுடைய தேசப்பற்றை காட்டணும், இந்தியாவுடைய ஒரு யூனிட்டியை காட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் என்னென்னா ஒருவேளை சப்போஸ் அவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா, விமர்சனம் பண்ணுறவங்க இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக சிம்பிள் விஷயம், இவங்களுக்கு தான் ஒரு விஷயம் இருக்குது. 2014 ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. என்னென்னா
மோடி யாராவது கேள்வி கேட்டாவோ அல்லது பாஜக யாராவது கேள்வி கேட்டாவோ அல்லது மோடியினுடைய இங்கே இருக்கக்கூடிய மோடியால் வளர்ச்சி பெறக்கூடிய அதானி போன்ற மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளை கொஸ்டின் ரைஸ் பண்ணாவோ அவங்களாம் தேச விரோதின்ற ஒரு கார்டை வந்து முத்திரை கொடுத்தாங்க. இது வந்து 2014 குத்திருக்காங்க. கடந்த 10 வருஷமாக இருந்த அந்த ஒரு பேட்டர்ன் இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுவும் இந்த மாதிரியான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீரியஸான பகல்காம் அட்டாக்கு, ஆப்ரேஷன் சிந்தூர் போன்ற இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கார்டு வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். இப்போ அந்த கார்டை தான் வந்து பாஜக கையில் எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சுட்டு யாராவது கேள்வி கேட்டாவே வந்து நீ தேச விரோதி, நீ நாட்டுக்கு எதிரானவன் அப்படின்ற மாதிரி வந்து டக்குன்னு ஈஸியாக அவங்க மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. ஸோ வந்து அது அடிப்படையில் அந்த மாதிரியான குற்றச்சாட்டு, அந்த பயம் வந்து எதிர்க்கட்சியில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அது மட்டும் ஒரு காரணம் சொல்ல, அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து மோடி தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம நிற்போம், கரெக்டாக நிற்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பெருந்தன்மையாக அதில் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பேரணியை வந்து நாங்கள் எடுக்க போகிறோன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. அது என்ன சார் ஆச்சு? அது ஏதோ ஆஃப் ஆன மாதிரி தான் இருக்குது நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து பாஜக வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து இந்திய அளவில் ஒரு அரசியல் செய்யறதுக்கு ஒரு வெப்பனாக பயன்படுத்தினாங்க. மூவர்ண கொடி பேரணி தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நைனா நாகேந்திரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவர்ண கொடி பேரணி நடத்துகிறேன், சிந்தூர் பேரணி நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சியும் கூப்பிட்டு நான் பேரணி நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் அது பெரிய அளவில் செல்ஃப் எடுக்கல, உங்களுக்கு ஆஃப் ஆகிட்டான்னு வைங்களேன். ஆனால் இதை பாஜக ஆளக்கூடிய பல ஸ்டேட்ஸில் அவங்க செஞ்சாங்க, சின்ன அளவையும் பெரிய அளவுலையும் செஞ்சாங்க. இது வந்து காங்கிரஸ் வந்து டே ஒன்று கண்டிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து இது நடந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, இது வந்து ராணுவ ஆக்டிவிட்டி. ராணுவத்தை பாலிடிக்ஸுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது சட்டமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அது தேர்தல் காலத்திலே பயன்படுத்துறது அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணுறது. அது அப்போவே மோடி செஞ்சார், அதை இப்பவும் செய்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ அதில் டிஸ்டர்ப் பண்ண காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா நாங்கள் வந்து ஜெய்ஹிந்த் அப்படின்ற பேரில் வந்து ஒரு பேரணி நடத்த போகிறோம். பாஜக எப்படி இந்த பிரச்சனையை ஒரு அரசியல் ரீதியாக கையாளுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் நாங்கள் கொண்டு போகிறோம்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இவங்க அதை பாலிடிக்ஸ் செய்யறதுனால நாங்களும் அதை பாலிடிக்ஸ் ஆக்க போகிறோம், உங்களுக்கு எதிரான பாலிடிக்ஸை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதை செஞ்சுருக்கணும், இவங்க என்ன கேட்டால் செஞ்சுருக்கணும். ஏன்னா வந்து மோடி வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை கூட்டி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் கூப்பிட்டு, ஒவ்வொரு கட்சியோட எம்பிகளையும் கூப்பிட்டு, அந்த கட்சியின் தலைவரை கூப்பிட்டு இந்தியா இந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குன்னு சொல்லி அவர் பேசி கன்வே பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் அங்கே பேசாமல் பல மாநிலங்களுக்கு சில இனாகரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் போகிறவர் மேடையில் பேசிட்டு போகிறார். எது பார்லிமெண்ட்டில் பேச வேண்டிய விஷயத்தில் எல்லாத்தையும் தூக்கிட்டு பொது மேடையில் வந்து ஏதோ ஏனோ தானோ போனா வந்தா பேசுகிற பேச்சு மாதிரி பேசிட்டு போகிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து எதிர்கட்சிகள் அதை ஒரு அரசியலாக எடுத்துருக்கணும். இந்த ஜெய்ஹிந்த் பேரணி செஞ்சுருக்கணும், காங்கிரஸ் செய்யாமல் போயிட்டாங்க. ஒருவேளை அதெல்லாம் மடைமாட்டத்துக்காக தான் மோடி ரொம்ப நுவான்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த ஆல் பார்ட்டி டெலிகேஷன்ஸ் ஒர்க் ஆரம்பிச்சாரான்னு தெரியல. ஏன்னா அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதை கேட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டேன்னு வைங்களேன், எதிர்கட்சி எம்பிக்கெல்லாம் போயிட்டாங்க. அதுவும் யாரும் மறுப்பு தெரிவிக்கல, எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. அதாவது எது நாகரிகமான அரசியலோ அந்த அரசியலை இவர் ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறாரு. திரும்ப இந்த விஷயத்தை அரசியல் இதே பயன்படுத்திட்டே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பதிலாக இவங்க அந்த பேரணி செஞ்சுருக்கணும். என்னவோ தெரியல, இந்த விஷயத்தில் வந்து திரும்ப மோடி வந்து திறமையாக செயல்படுறாரு, எதிர்கட்சிகள் மறுபடியும் தோற்று போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எதிர்கட்சி நாகரிகமாக நடத்துகிறாங்க, தோக்குறான்னு சொல்ல முடியாது, நாகரிகமாக நடத்துக்கிறான்னு சொல்கிறோம். ஆனால் மோடி கிட்ட நாகரிகம் எதிர்பார்க்க நாகரிகம் இருக்க மாட்டேங்குதுங்கிறது தான் நம்மளுடைய பெரிய வேதனையான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடும். தொடர்ந்து இந்த பிரச்சனை எதை நோக்கி நகருது பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.